கிறுக்கு பயமோனே. என்னம்மா என்ன சாப்பாடு செய்யற நீனு? ஹாஸ்டல் சாப்பாடு தேவை நம்மளுக்கு. நான் பேசாம ஹாஸ்டல்லே இருந்திருப்பேன். என்ன எதுக்கு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு? எப்பா பார்த்தாலும் சாப்பாடு செய்யற பேர்ல பிள்ளைங்க ஸ்கூல்ல எல்லாம் கேவலமா பேசுதுங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடு? அதை நீ எப்படி சாப்பிடன்னு என்ன கேக்குதுங்க. எனக்கு தேவையா? ஏய், தக்காளி சாதம் சூப்பரா செஞ்சிருந்தேனே, அதுவும் தக்காளியே இல்லாம. என்ன அதை போய் நல்லா இல்லைங்கிறியா நீங்க? ஆமா, அன்னைக்கு செஞ்சிருந்தியா சிக்கன் பிரியாணி. ஆனா சிக்கன் இல்லாம செய்வது எப்படி அப்படின்னு செல்லுல பார்த்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க இதுவே சிக்கன் பிரியாணி காரிய மூஞ்சில துப்புதுங்க. எப்ப பார்த்தாலும் நானும் பாக்குறேன், தக்காளி இல்லாம எப்படி தக்காளி சாதம் செய்யறது, சிக்கன் இல்லாம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது, தேங்காய் இல்லாம தேங்காய் சாதம் எப்படி செய்யறது, லெமனே இல்லாம லெமன் ரைஸ் எப்படி செய்யறது. இதெல்லாம் ஒரு சாப்பாடாமா? இதெல்லாம் ஒரு சாப்பாடாங்கிறேன். முதல்ல நான் அப்பாவுக்கு போன் போட்டு என்ன சொல்றேன்னு பாரு. இன்னைக்கு நீ செத்தங்கிற. இன்னைக்கு செல்லுல நல்லா ருசியா இருக்குதுடா பாக்குறதுக்கு. நல்லா தாண்டா இருந்து நான் கூட சாப்பிட்டேன்டா. உனக்கு என்னடா? அம்மானா பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுக்கணும், அதுதான் அம்மா. நீ அம்மாவே கிடையாது, நீ எல்லாம் சும்மா. ஏய், அட லூசு பயலுக்கு பிறந்த சின்ன லூசு பயல, சொல்றத கொஞ்சம் கேளுடா. அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டாதாண்டா வெரைட்டியா புதுமையா ட்ரெண்டிங். அதுதான்டா உன் கிளாஸ் பிள்ளைங்களுக்குலாம் தெரியல. சொல்லு இதான் ட்ரெண்டிங்னு சொல்லு. சும்மா தக்காளியை வச்சுக்கிட்டு நறுக்கி வதக்கி அதை சாதத்துல போட்டு கிளறி அதுக்கு பேர் தக்காளி சாதமா? அதெல்லாம் கிளறிங்க செய்யறதுடா. இதெல்லாம் சும்மா ட்ரெண்டிங். இதான்டா இப்ப செய்யறது. விவரம் புரியாம பேசுவாளுக்கு போய் சொல்லி கொடுறா நீனு. இத பாரு, எனக்கு ட்ரெண்டிங் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு ஒழுங்கு நல்ல முறையில சாப்பாடு செஞ்சு கொடுப்பியா இல்லையா? இல்லாட்டி என்ன கொண்டு போய் ஆஸ்திரேலியா விடு. உன்னோட ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்கவே முடியாது. போன போடு, அப்பட்ட நான் இப்பயே பேசியே ஆகணும். டே என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கடா. நான் சுதந்திரமா ஊரை சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்தேன். இப்ப திக்குவாய் தின சவுட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. சரசுக்கு முத்துக்கு இடையில என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு எதுவும் தெரியல. ராசாமணியா கவுட்டு பிரச்சனை கூட எனக்கு தெரியவே இல்லை. டே நான் அந்த புரோக்கர் ரேவதி வீட்டு பக்கம் போய் பல வருஷம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுரா. உன்னை வச்சுக்கிட்டு வீட்டுல நான் உனக்கு சோறாக்கி போட்டுக்கிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு என் பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா என் பொழப்பையே நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீனு இருடி உன்னை ஹாஸ்டல்ல இருந்து ஜென்மத்துக்கு வெளியில வராத மாதிரி அந்த மாதிரி ஹாஸ்டலை பத்தி எங்கேயும் சேர்த்து வரேன் நானு. பெரிய பரதேசிக்கு பிறந்த சின்ன பரதேசி போன வைடா. நான் எப்ப பார்த்தாலும் என்ன எங்க அப்பாவையும் திட்டிக்கிட்டே இருக்கிறமா நீனே. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு உன்னை நான் மானத்தை வாங்கணும் இல்லையான்னு பாரு. போனை எடுத்துக்கிட்டு வரா. பெரிய உங்க அப்பங்கான பெரிய இவன். அப்படியே உன்னை பார்த்தா நாங்க பயந்துருவோம். என் சௌரியத்துக்கு தான் சமைச்சு கொடுப்பேன். இருப்பா இருந்தா சாப்பிடு, இல்லைன்னா ஓடு போட்டு ஒரு போடானி தெரிச்சு போடு. போ கொஞ்சம் கூட பெத்த பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுப்போன்னு இல்ல. பெத்த தாயா நீலாம் என்ன பேச்சு பேசுற? இந்தா வாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப போன போடுற. இன்னைக்கு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. சின்ன கராக்கே நில்லு. பெரிய பிச்சைக்கார பயலுக்கு பிறந்த சின்ன பிச்சைக்கார பயல, உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. அன்னைக்கு